வணக்கம், இது உங்கள் சாய் சஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூனும் 2 ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே அரை லெமனும் நல்லா பிழிஞ்சு திக்காக அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலாவை மீன் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். 2 பக்கமும் அப்ளை பண்ணணும். பின் பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பண்ணுங்கள். அந்த கேப்லலாம் நல்லா உள்ளே வச்சுருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். உள்பக்கம் கண்டிப்பாக நம்ம போடணும். எல்லா பக்கமும் மசாலா தேய்ச்சாச்சு. 20 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் கழித்து இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லா சூடானதுமே மீனை சேர்த்துடலாம். தவாவை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நல்லா 2 பக்கமும் கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடிக்கடிக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடுங்க. உள்பக்கம்லாம் நல்லா வெந்து வரட்டும். மீன் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. இந்த ஒரு மீன் 1 கிலோ இருக்குது. இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆக்கி எடுத்தாச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உள்ள மசாலாவுக்கு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் ஒரு 30 போல். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுமே சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பொரியட்டும். பொரிஞ்சதும் சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கண்ணாடி பதம் ஆனதுமே நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம அரைக்கலை, பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். அப்படி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மீனுக்கு போட்டால் அதே மசாலா தான். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மீனில் ஆல்ரெடி நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா படட்டும். மஞ்சத்தூள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. அந்த அனல்லையே ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ வாழை இலையை சூடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்படி மடக்கினாலும் மடக்க வரும். அப்படியே போட்டினாலும் மடக்கும் போது கிழிஞ்சிரும். நல்லா 2 பக்கமும் வாழை இலையை அனலில் வாட்டி எடுத்துக்கலாம். அனலில் வாட்டி எடுக்க போது நம்ம மடித்தாலும் நல்லா மடிப்பு வரும். இப்போ இலையில் முதல்ல மசாலாவை சேர்த்துக்கங்க. கீழே மசாலாவை சேர்த்துட்டு வறுத்து வச்ச மீனை மேலே வச்சுக்கோங்க. மீதி மசாலாவை மீனோட எல்லா பக்கத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது செமி குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடணும். ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மேலே அழகுக்காக நம்ம தூவி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. அப்படியே இலையை மூடிக்கலாம். 2 பக்கமும் நல்லா டைட்டாக மூடிட்டு கீழே ஒரு இலையை ஜிக்ஸாக்காக வைக்கணும். கீழே பெருசாகவும் மேலே அந்த பக்கம் பார்த்த மாதிரி ஆப்போசிட் சைடாக பார்த்த மாதிரி வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு வாழலையோட நார் அப்படி இல்லைன்னா நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்ட வரலன்னா வீட்டில் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கட்ட சொல்லுங்கள். இப்போ தவாவில் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். இது நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். அடுப்பில் வச்சு செஞ்சதுனால தவா வீணாயிடுச்சு. இப்போ கேஸில் அதே தவாவில் வச்சு செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். 15 நிமிஷம் கழித்து மெதுவாக எடுத்து விட்டுக்கலாம். 2 கரண்டி வச்சு தாங்க எடுக்க முடியும். அப்படி நம்ம எடுத்தோம்னா தவாலேருந்து வழுக்கிட்டு போயிடும். இப்போ இந்த பக்கமும் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ரொம்ப சிம்மிலே இருக்கட்டும். மறுபடியும் கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு.
இதுவே பெரிய மீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேக லேட் ஆகும். சின்ன மீனாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். எடுத்து பார்த்துருவோம் எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. வாசனை அருமையாக இருக்குது. செம்ம சூடாக இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது வாழை இலையில் பார்சல் பண்ணி நல்ல வாசனைலாம் இறங்கும். வாழை இலையோட வாசனை கண்டிப்பாக அதில் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். தொடவே முடியல, நான் கத்தியிலே நான் எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், கறி மாதிரி. எடுக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம ஆற வச்சு சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு வெங்காயத்தை தூவிட்டு அப்படியே சாப்பிட